மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் தாக்கமும் பின்னணி வழங்குவதற்காக நான் தினேஷ். நான் நிரோஷா. இன்னைக்கு என்ன அரசியல்ல நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. நேத்துமே அந்த டிவிகே நியூஸ் பயங்கர பரபரப்பா போச்சு. ஸோ அதை தொடர்ந்து இன்னைக்குமே அதே மாதிரி விஷயங்கள் நிறைய பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. இந்த வகையில சீமான் இருக்காருல்ல, ஸோ அவருமே அந்த விஷயத்துல இப்போ பிரச்சனையில சிக்கியிருக்காரு. ஸோ இதுக்கு நடுவுல ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் ஆச்சுல, எஸ்பி வருண்குமார் அவங்க ஃபேமிலி எல்லாம் இவர் ட்விட்டர்ல ரொம்ப இழிவா பேசினதா. ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணாலும் இனி வேலைக்கே ஆகாது, நான் ரிட்டையர்டே ஆனாலும் உங்களை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காராம். ஸோ என்ன விஷயம், எதனால இப்ப அது வெளியே வருது? ஆமா, எஸ்பி வருண்குமார் இப்போ டிஐஜி வருண்குமாரா பதவி உயர் பெற்றிருக்காரு. இந்த விவகாரத்துல பாத்தீங்கன்னா அவங்க குடும்பத்தாரை, அதாவது டிஐஜி வருண்குமார் அவரோட குடும்பத்தாரை ரொம்ப இழிவா பேசுறது, அப்புறம் கொலை மிரட்டல் விடுறது, இந்த மாதிரியான நடவடிக்கைகள்ல பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் ஈடுபட்டு வந்தாங்க. குறிப்பா நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் டைரக்டாவே என்ன பண்ணாரு, கொலை மிரட்டல்லாம், நீ யூனிஃபார்மை கட்டிட்டு வா, ஒண்டி கொண்டி பாத்துரலாம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருந்தாரு, அரைக்கூவெல்லாம் விட்டு இருந்தாரு சீமான் அவர்கள். சோ இதுக்கு இவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தாம, அதாவது இப்ப இருக்கிற டிஐஜி வருண்குமார் பதவி உயர் பெற்று எஸ்பியா இருந்து பதவி உயர் பெற்று இருக்கிற டிஐஜி வருண்குமார் சார் அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, பதவியை என்ன பண்ணாருல, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தாம தானா முன் என்ன பண்ணாரு, குற்றவியல் நீதிமன்றத்துல என்ன பண்ணாரு, கேஸ் கொடுத்திருக்காரு. சோ இந்த கேஸ் வழக்கு விசாரணை வரும்போது இவர் நேர்ல ஆஜராகி நீதிபதியிடம் என்ன பண்ணிருக்காரு, தனக்கு நடந்த கொடுமைகள், அதாவது நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மூலமாய் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மூலமாய் நடந்த எல்லா அநியாயங்களும் அநீதிகளையும் எல்லாவற்றையும் என்ன பண்ணிருக்காரு, நீதிபதி முன்பு என்ன பண்ணிருக்காரு சொல்லியிருக்காரு. இத நீதிபதி என்ன பண்ணிருக்காரு, பதிவு பண்ணி வச்சிருக்காரு. இது ஒரு புறம் இருக்க, காவல் அதிகாரி வருண்குமார் கிட்ட ஒரு தொழிலதிபர் மூலமா சீமான் அவர்கள் தூது விட்டு இருக்காராம். என்ன தூது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லுங்க, நம்ம மன்னிப்பு கேட்டு இந்த விஷயத்தை முடிச்சுப்போம், எதுக்கு அவர் தேவையில்லாம இவ்வளவு கேஸ் எல்லாம் போட்டு இருக்காரு, அதனால மன்னிப்பு கொடுத்துடலாம், மன்னிப்பு கேட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு தொழிலதிபர் மூலமா என்ன பண்ணிருக்காங்க, தூது விட்டு இருக்காங்க. ஆனா காவல்துறை அதிகாரி வருண்குமார் என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த மன்னிப்பு கேட்கறது அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு விவகாரம் நடந்திருந்தது, ட்விட்டர்ல சமூக வலைதளங்கள ஒரு வார்த்தைகள் போர் நடந்தது. அப்பவே ஒரு மன்னிப்பு கேட்டிருந்தா பிரச்சனை இருந்திருக்காது. அப்ப வெளியே புலி மாதிரி அப்படியே பாயிருதும், பின்னாடி எலி மாதிரி அப்படியே அடங்கி உடங்கி இருக்கிற அந்த வேலை எல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் சார், அதனால நாங்களாம் மன்னிப்பு எல்லாம் கேட்கிறோம். அப்படி சப்போஸ் அவருக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா நீதிமன்றத்து வாயிலா என்ன பண்ணணும், மன்னிப்பு கேட்கட்டும். ஏன்னா அவர் பொதுவெளியில மன்னிப்பு கேட்கிற டைமும் அவர் கொடுத்தாச்சு. அவர் அதெல்லாம் ஒத்தைக்கு ஒத்தையா வரியா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டிருந்தாரு. சோ இதற்கு அவருக்கு கொடுத்த மரியாதை முடிஞ்சு போயிருச்சு. நான் நீதிமன்றத்துல வழக்கு தொடர்றதுக்கு, குற்றவியல் நீதிமன்றத்துல தொடர்ந்து சிவில் வழக்கு நான் தொடர போறேன். அவர் எதனா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு பார்த்தா நீதிமன்றத்தை டைரக்டா நாடி நீதிமன்றத்து மூலமா மன்னிப்பு கேட்டா விவகாரம் முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. சோ இந்த விவகாரத்துல சீமான் அவர்கள் வெளியில தான் அப்படியே புலி மாதிரி பாயிருதும், பின்னாடி எதனா ஒரு விஷயம் வந்ததுன்னா எலி மாதிரி அடங்குறதும், இந்த விவகாரம் வாடிக்கையா நடந்துட்டு இருக்கு. எதுக்கு இந்த வீராப்பு அப்படின்றதான் சீமான் அவர்களுக்கு தேவையில்லாத ஒன்று. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிர்வாகிகள் தப்பு செஞ்சாலும் தலைமை அந்த நிர்வாகிகளை அடக்கணும், அந்த ஒரு கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். ஆனா இங்க தலைமையே சரியில்லை, தலைமை நிர்வாகிகள் 8 அடி பஞ்சா தலைமை 16 அடி பாயிற மாதிரி, நிர்வாகிகள் ஒரு தப்பு பண்றாங்கன்னா அந்த தப்பு ஆதரித்து நீ ஒத்தைக்கு ஒத்த வரியா அப்படின்ற மாதிரி அரைக்கூவல் விடுறது, கொலை மிரட்டல் விடுறது, கேஸ்ட பத்தி தப்பா பேசுறது, இந்த மாதிரி வழக்குகள்லாம் அவர் மேல பதிஞ்சிருக்கு. காவல்துறை அதிகாரி வருண்குமார் அவர் என்ன பண்ணிருக்காரு, வழக்கு தொடர்ந்திருக்கு. அடுத்தபடியா அடுத்த கட்டமா சீமான் அவர்களுக்கு ஒரு நெருக்கடி தான். அவர் ஆல்ரெடி அவர் மேல ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு. காவல்துறை அதிகாரியை, அதாவது கரண்ட்ல இருக்கிற காவல்துறை அதிகாரிக்கு இந்த அளவுக்கு சவால் விட முடியுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வழக்கு என்ன வீரியம் அடைகிறது, சீமானவர்களுக்கு எந்த நெருக்கடி கொடுக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒரு பிரச்சனை முடியறதுக்குள்ள அடுத்த பிரச்சனை ஆரம்பிச்சிடும். அது நம்ம சீமானுக்கு 100% பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்குள்ள அடுத்த பிரச்சனை, அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை, அந்த மாதிரி அவரா வச்சுக்கிறாரு எல்லா விஷயமும் அப்படின்றதுதான் உண்மை. ஸோ அவரை தேடி எதுவுமே வர்றதில்லை, அவரா போய் எல்லாமே வம்பு விழுத்து கையில வச்சுக்கிறது தான் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்றது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, நேத்துக்கு பரபரப்பா போய்கிட்டு இருந்துச்சு. விஜய் போயிட்டு திடீர்னு ஆளுநரை சந்திச்சு ஒரு கடிதம் கொடுத்தாரு, பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும், சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லி. ஸோ அந்த விஷயமே பெரிய இஷ்யூ ஆச்சு. அதனால அவங்க தொண்டர்கள்லாம் கொந்தளிச்சு நிறைய இது பிரச்சனை போச்சு. இதை வன்னி அரசு ரொம்ப கடுமையா கண்டிச்சு ஏதோ பேசியிருக்காராமா. அது என்ன விஷயம்? ஆமா, அது
அண்ணா பல்கலைக்கழகத்துல இந்த பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்ததுல இந்த விவகாரம் வந்து நிறைய எதிர்க்கட்சிகள் வந்து அரசியல் செய்யறது ஒரு பக்கம் இருந்தாலும் கண்டித்து என்ன பண்ணாங்கன்னா இறங்கி வந்து தெருவுக்கு வந்து என்ன பண்ணாங்க, போராட்டங்கள் தன்னுடைய கண்டனங்களை வந்து முன்வைத்தாங்க. ஒரு சில அரசியல் கட்சிகள் அதை வந்து என்ன பண்றாங்க, அரசியல் பண்ணணும் அப்படின்ற ஒரு உள்நோக்கத்துக்காகவே அதை வேற மாதிரி எடுத்துட்டு போறாங்க. ஆனா இருந்தாலும் ஒரு சில அரசியல் கட்சிகள் தன்னுடைய கண்டனங்களை வந்து என்ன பண்ணாங்க, மக்களோடு மக்களை நின்று போராட்டங்கள் நடத்தி கண்டனங்களை தெரிவிச்சு என்ன பண்ணாங்க, பதிவு பண்ணாங்க. ஆனா நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இருக்காருல்ல, பாசிசத்தை எதிர்க்கிற விஜய் அவர்கள் இப்ப பாசிசத்துக்கிட்டே போயிட்டு என்ன பண்றாரு, தஞ்சம் அடைஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரிதான் ஒரு பேச்சுகள் வந்திருக்கு. நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆளுநர் RN ரவி எதோட பேக்டிராப்ல இருந்து வந்திருக்காரு, எதுக்காக இங்க வந்திருக்காரு, தமிழ்நாடு அரசுக்கு எந்த அளவுக்கு ஒரு தலைவலி கொடுத்துட்டு இருக்காருன்றது நம்மளுக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும். எதனா ஒரு விவகாரம் இப்போ அதிமுக இருந்தாலும் பாஜக இருந்தாலும் தமிழ்நாடு அரசு எதனா உடனே என்ன பண்ணுவாங்க, லெட்டர் தீக்கின்னு என்ன பண்ணுவாங்க, ஆளுநர் கிட்ட தான் போவாங்க. ஆளுநர் கிட்ட போனா எல்லா வேலை முடிஞ்சிருமா அப்படின்றது ஒரு புறம் இருந்தாலும், ஆனா என்ன பண்ணுவாங்க, அந்த பாசிசத்தை தான் என்ன பண்ணுவாங்க, எப்படியாச்சும் இது பண்ணணும், தூக்கி பிடிக்கணும் அப்படின்றதுக்காக அங்க போவாங்க. இப்ப அதே பாணியில அண்ணா பாஜக பாணியிலேயே வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து என்ன பண்ணுதுன்னா கிரவுண்டுக்கு வந்து இறங்கி வந்து போராட்டமே பண்ணல. இந்த மாணவிக்கு நடந்த இந்த வன்கொடுமையை கண்டித்து, இந்த கொடுமையை கண்டித்து இதுவரைக்கும் தமிழக வெற்றி கழகம் இறங்கி வீதியில வந்து போராடி இருக்காங்கன்னா போராடுறது இல்லை. அவர் கைப்பட ஒரு லெட்டர் எழுதினாரு, எல்லா பெண்களுக்கும் ஓகே, வரவேற்கத்தக்கது, அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஆனா நீங்க பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக சப்போர்ட்டிவா எத்தனையோ கட்சிகள் நின்று இருக்காங்க, தன்னுடைய கண்டனங்கள் வந்து என்ன தெரிவிச்சிருக்காங்க. ஆனா இவங்க தெரிவிச்சாங்கன்னா தெரிவிக்கவே இல்லை அப்படின்றதா ஒரு நிதர்சனமும். ஏன்னா வெள்ளம் வரும்போது கூட இவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய வீட்டுக்கு கொஞ்சம் பேர் வந்து வீட்டுக்கே வந்து என்ன பண்ணாரு, போய் அங்க போயிட்டு பார்வை இடல, வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு என்ன பண்ண சேஃபா எந்த அளவுக்கு பண்ணணுமோ அந்த அளவுக்கு பண்ணாரு. எதனா ஒரு விஷயம் பண்ணா நான் ஏன் நேர்ல போல, எதுக்கு நான் நேர்ல போல, எதுக்கு நான் வந்து வரல அப்படின்னா, நான் வந்தேன்னா அங்க வந்து ரசிகர்லாம் கூட்டிடுவாங்க, போக்குவரத்து இடைஞ்சலாவும். ஓகே, அப்ப நீங்க வந்து என்ன பண்ணணும், ப்ராப்பரா வந்து என்ன பண்ணணும், போலீஸ் கிட்ட வந்து என்ன பண்ணணும், அனுமதி பெற்றுட்டு நீங்க வந்து நான் ஆர்ப்பாட்டங்களோ இல்ல பொதுக்கூட்டங்களோ மறியல்களோ ஏதோ ஒண்ணு என்ன பண்ணணும், நீங்க பண்ணிடணும். இப்ப அதிமுகவா இருந்தாலும் சரி, பாஜக வந்தாலும் சரி, சீமான் கட்சி அந்த யாரா இருந்தாலும் என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய கண்டனங்களை வந்து என்ன பண்றாங்க, முன்வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு இவரே வைக்கல. உடனே ஆளுநர் கிட்ட வந்து என்ன பண்றாரு, சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்ற மாதிரி இவர் பண்றாரு. சோ இதை கண்டிச்சுதான் வன்னியர் சொன்ன எலைட் அப்படின்ற ஒரு அரசியலை இது பண்றாரு விஜய் அவர்கள், என்ன பண்றாரு, முன்வைக்கிறாரு அப்படின்ற மாதிரி. அதே போல ப்ளூ சட்டை மாறன் அவர் வந்து என்ன பண்றாருன்னா, என்னதான் சார் என்ன ப்ரோ உங்க அரசியல் இந்த மாதிரி போயிருக்கு, நீங்க உங்க அரசியல் வந்து வேற மாதிரி இருக்கும்னு நினைச்சோம், ஆனா உங்க அரசியல் வந்து 4 நாளுக்கு வந்து ஒண்ணுமே இல்லாம போயிருது ப்ரோ அப்படின்ற மாதிரி ப்ளூ சட்டை மாறனும் கண்டிச்சிருக்காரு. எதனா ஒரு பிரச்சனை, மக்களுக்கு எதனா ஒரு பிரச்சனை, வீதிக்கு வந்து ஏன் இவரால போராட முடியல, வீதிக்கே முதல்ல இவர் வரவே மாட்டேங்கிறாரு, மக்களோடு மக்களா நிக்க மாட்டேங்கிறாரு, அது ஒரு பெரிய கேள்வி. இப்ப ஆளுநர் சந்திச்சு லெட்டர் கொடுத்தா போதுமானதா இருக்குமா அப்படின்ற மாதிரி கூட ப்ளூ சட்டை மாறன் என்ன பண்ணிருக்காரு, கேள்வி கேட்டிருக்காரு. வன்னியரசும் அதுதான் கேள்வி கேட்டிருக்காரு. ஆளுநர் கிட்ட நீங்க லெட்டர் கொடுத்து என்னங்க பிரயோஜனம், நீங்க மக்களோட மக்களா வந்து நில்லுங்க, மக்களுக்காக நில்லுங்க, அதுதாங்க உங்களுக்கு வந்து கை கொடுக்கும், நல்லா தூக்கி கொடுக்கும். இப்ப இதே விவகாரத்தை வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஆளுநர் கிட்ட லெட்டர் கொடுத்துட்டு வந்த பிறகு விஜய் கைப்பட லெட்டர் என்ன பண்ணிருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் என்ன பண்ணிருக்காங்க, கைது பண்ணிருக்காங்க. கைது பண்ணி உடனே விடுவிச்சிட்டாங்க. ஏன் கைது பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இல்லாம, எந்த ஒரு அனுமதி இல்லாம கூட்டம் கூடி மக்களுக்கு அங்க இடையூறு பண்ணி, போக்குவரத்து இடையூறு பண்ணி, அந்த இடத்துல வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரு டிராபிக் ஜாம், மக்களுக்கு இடையூறு பண்றது சட்டத்தை மீறினால கைது பண்ணிருக்காங்க. கைது பண்ணி என்ன பண்ணாங்க, உடனே விடுவிச்சிட்டாங்க. சோ இது வந்து என்னன்னா, மக்களுக்கு பாதுகாப்பா நீங்க என்ன பண்ணணும், ஒரு ப்ராப்பரா ஒரு என்ன பண்ணணும், ஆர்டர் ஒன்று வாங்கிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு நீங்க தாராளமா பண்ணுங்க, பண்ண வேண்டியதில்லை. உடனே அது என்ன பண்ணாங்க, ட்விஸ்ட் பண்ணி விட்டாங்க. திமுக அரசு வந்து அவங்களுக்கு எதிராக பண்ணதுனால இது மாதிரி, இது எதிராலாம் எதுவுமே இல்லை. ஏன் எத்தனையோ கட்சிகள் போராட்டங்கள் பண்ணாங்க, மறியல் பண்ணாங்க, கண்டனங்கள் எழுப்பினாங்க, யாரும் எதுவுமே சொல்லலையே. இதுல திமுக அரசு துரிதமா வந்து இறங்கி அவங்க வந்து முழுக்க முழுக்க இந்த விவகாரத்துல எந்த அளவுக்கு சென்சிட்டிவா பண்ணணுமோ அந்த அளவுக்கு சென்சிட்டிவா பண்ணி நடவடிக்கை எடுத்திருக்கு. அதுதான் பண்ண கண்டி. இதுல நடவடிக்கை எடுக்காம இருந்து நீங்க எதனா ஒரு பேசினாலும் போய் பரப்பல் பண்ணாலும் அது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஆனா இங்க வந்து அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கவே இல்லை. துரிதமா 24 ஹவர்ஸ்க்குள்ள என்னென்ன ரெமெடி பண்ணமோ அது எல்லாமே பண்ணிட்டு நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. சோ இது வந்து நீங்க வந்து அந்த மாணவிக்காக நீங்க துணை நிக்கிறீங்க, ஓகே ரைட், அதையே வீதிக்கு வந்து நிக்க மாட்டீங்க, மக்களோட மக்கள் வந்து நிக்க மாட்டீங்கன்னு தான் நிறைய பேருடைய கருத்தா இருக்கு. சோ விஜய் வந்து பிளட்டுக்கும் வந்து மக்களை போய் சந்திக்கல, இப்போ இந்த மாணவிக்கு நடந்த கொடுமையும் வந்து என்ன பண்ணல, மக்களோட மக்கள் என்னென்ன ஒரு போராட்டங்கள் பண்ணல அப்படின்றதான் எல்லாருடைய கேள்வியா இருக்கு. சோ இதுதான்
விஜயோட அரசியல் தந்திரங்களா இருக்குமோ, வழிமுறைகளா இருக்குமோ, எது இருந்தாலும் மக்களுடைய நேருக்கு நேரா சந்திக்காம அவங்கள கூப்பிட்டு நிவாரணம் அங்கேயே வீட்டிலேயே கொடுக்கறது, அப்புறம் வந்து தலைவர்களை சந்திச்சு லெட்டர் கொடுக்கறது, இப்படிதான் இருக்குமோ? போராட்டங்கள், கண்டன ஆர்ப்பாட்டங்கள் இது மாதிரிலாம் நடக்காதா அப்படின்றது பெரிய எதிர்பார்ப்பா இருக்குது. பார்க்கலாம் இன்னும் என்னென்ன விஜய் வந்து அரசியலை எடுக்க போறாரு அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். சோ நீங்க சொன்ன மாதிரி இந்த பெண்ணுக்கு நடந்த பாலியல் கொடுமை வந்து கண்டிப்பா கண்டிக்கத்தக்கதுதான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. சோ இதுக்கு திமுக அரசு துரிதமா செயல்பட்டு உடனே அக்யூஸ்ட பிடிச்சிட்டாங்க. பிடிச்சதுக்கு அப்புறமும் இவங்க வந்து கண்டனங்கள், ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு அரசியல் ஆதாயம் அப்படிங்கிறது வந்து அப்படியே அப்பட்டமா வந்து வெளியில தெரியுது. சோ பார்க்கலாம் இந்த விஷயத்தை இன்னும் இவங்க எந்த அளவுக்கு கொண்டு போறாங்க, எல்லாரும் இதுல வந்து அரசியல் பண்றாங்க அப்படின்றதையும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். சோ பாஜக கூட கூட்டணி இருக்கக்கூடிய பாமக அவங்க எப்பவுமே ஏதாவது ஒரு விஷயம் நாங்களும் இருக்கோம், எங்களையும் பாருங்க, நாங்களும் உங்களுக்கு குரல் கொடுப்போம்ன்றது மாதிரி திடீர்னு அவங்க வந்து ஏதாவது ஒண்ணு பேசி மக்கள் கிட்ட வந்து பேர் வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. சோ அந்த விதத்துல இப்ப அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னா, பாஜக வந்து பாமகவை விழுங்க பாக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அது என்ன விஷயம்? ஆமா, சமீபமா வந்து பாத்தீங்கன்னா ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் கொஞ்சம் வார்த்தைகள் போர் முற்றும் முதல்ல வந்து பொதுவெளியில வந்தது. வீட்டுக்குள்ள நடக்கிறது ஓகே, அவங்க குடும்ப விஷயமா இருக்கும். ஆனா பொதுக்குழுல பொதுவெளியில வந்து நடக்கும்போது ஒரு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுச்சு. என்னப்பா பாமக உண்மையிலே உடையுதா அப்படின்ற மாதிரி கூட என்ன பண்ணியிருந்தாங்க, சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அன்புமணி ராமதாஸ் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் தனியா ஒரு ஆபீஸ் ஒண்ணு திறந்திருக்கேன் பனையூர்ல, கான்டாக்ட் நம்பர் தரேன், நீங்க வந்து என்ன பாக்குறவங்க அங்க பாருங்க அப்படின்ற மாதிரி. இந்த விவகாரம் வந்து குடும்பத்துல வந்து வாரிசு அரசியல வந்து உட்புகுத்துறாரு. ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து தன்னுடைய பேரனை உள்ள கொண்டு வராரு, அதை வந்து வாரிசு அரசியல உள்ள கொண்டு வரக்கூடாதுன்னு அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு தன்னுடைய மகன் அன்புமணி ராமதாஸ். இந்த மாதிரிகள் தான் போயிருந்தது. ஆனா இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு பேக்ரவுண்டே இருக்குது. இந்த எதிர்ப்புக்கு வரதுக்கான காரணம் என்ன, அப்பாக்கும் மகனுக்கும் உண்டான மோதலுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது சாதாரணமா பொதுவெளியில இருந்து பாத்தீங்கன்னா அரசியல் வாரிசை வந்து எதிர்க்கிறாரு அன்புமணி. ஏன்னா வாரிசு அரசியல வந்து இது பண்ணக்கூடாது, திமுக வந்து கண்டிச்சு பேசினாரு. இப்போ வந்து என்ன பண்றாருன்னா, வாரிசு உள்ள கொண்டு வராது, திறமை மிக்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருந்தாங்க. உண்மையிலேயே வந்து இது பாராட்டுக்குரிய விஷயம் தான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. ஆனா இது வெளியிலிருந்து பாக்குறதா இந்த விஷயம். ஆனா உள்ளுக்குள்ள நிறைய விஷயம் நடந்திருக்கான். என்ன அப்படி நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஏகே மூர்த்தி இருக்காருல, அவருக்கு நெருக்கமான ஒருத்தரை வந்து இளைஞரணி தலைவரா வந்து கொண்டு வரணும் அப்படின்னு ஐயா ராமதாஸ் கிட்ட அன்புமணி ராமதாஸ் சொன்னதாகவும், இதற்கு ஐயா ராமதாஸ் வந்து சம்மதிக்க தேவையில்லை, இதுல வந்து நாம் சொல்றதுதான் முகுந்தன் தான் இளைஞரணி தலைவரா வரணும், நீ சொல்ற ஆளதான் கொண்டு வர முடியாது அப்படின்னு அங்கேயே ரெண்டு பேருக்கு முற்றும் முதலமா ஆரம்பிச்சிருக்கான். உடனே அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் தானே இந்த கட்சிக்கு தலைவர், அப்ப எனக்கு ஃபேவரா இருக்கிறத கூட நான் வந்து சூஸ் பண்ண முடியாதா, எதுக்கு நீங்க வந்து உங்க பேரனை கொண்டு வரீங்க, இந்த மாதிரி ஒரு சூழல் வேண்டாம் அப்படின்ற மாதிரி அங்கேயே என்ன பண்ணிருக்காரு, முற்று முதலா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினர் சொல்றாங்க. இன்னொரு தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா, இது முழுக்க முழுக்க பாஜக பாமகவை விழுங்குறதுக்கான ஒரு விஷயங்க. என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, அன்புமணி ராமதாஸ் மேல ஏகப்பட்ட வழக்குகள் வந்து நிலுவையில இருக்கு. இந்த வழக்கு வந்து எப்படின்னா, பாஜக கூட நம்ம 2024 தெரியும் நாடாளுமன்ற எலெக்ஷன் நடந்தது. நாடாளுமன்ற எலெக்ஷன்ல நடக்கும் போது பாத்தீங்கன்னா, அதிமுக எப்படியும் பாஜக கூட கூட்டணி வச்சா வின் பண்ண முடியாது அப்படின்ற சுதாரிச்சு என்ன பண்ணாங்க, கூட்டணியில இருந்து வெளியே வந்துட்டாங்க. ஆனா பாமக என்ன பண்ணுது, வாலண்டியரா போயிட்டு என்ன பண்றாங்க, ஏன்னா ஒரு பக்கம் அதிமுக என்ன பண்ணுங்க, கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடந்திருந்தது. ஆனா பேச்சுவார்த்தை இங்க நடத்திட்டு உடனே என்ன பண்ணாங்க, பாஜக உள்ள கூப்பிட்டு வந்து கூட்டணியை டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து என்ன பண்ணிருந்தாங்கன்னா, இந்த அவசரமான முடிவு எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜக அன்புமணியை வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பாஜக கூட கூட்டணி வைக்கணும், அப்படி கூட்டணி வைக்காத பட்சத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க மேல இருக்கிற நிலுவைகள் இருக்கிற எல்லா கேஸும் தூசி தட்டி எழுப்பி கிட்டத்தட்ட நீங்க அரெஸ்ட் ஆகுறதுக்கு நீங்க வந்து ரெடியா இருந்துக்கணும். ஏன்னா அரெஸ்ட் ஆகுறது ஒரு செய்திதான் உங்ககிட்ட, உங்க மேல இருக்கிற போட்டிருக்க கேஸ் எல்லாம் இருக்கு, நீங்க அரெஸ்ட் அவ்வளவுதான், உங்க மேல வந்து விசாரணை இல்ல, டைரக்டா நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணுவீங்க, அரெஸ்ட் ஆயிடுவீங்க. அதனால அப்படிதான் கேஸ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த கேஸுக்கெல்லாம் ஃபைல் தட்டி தூசியை தட்டி எடுப்பாங்க. அந்த ஒரு காரணத்துக்காகவே பாஜக கூட கூட்டணிக்கு நிர்பந்தத்தின் ஒரு காரணமா தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தள்ளப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உண்மையிலேயே வந்து பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு விருப்பமே இல்லையா. சரி, நடந்து போச்சு. 2026 சட்டமன்ற எலெக்ஷன்ல நம்ம என்ன பண்ணலாம், வெளியே வந்துட்டு நம்ம வந்து திமுகவோ இல்ல அதிமுக கூட கூட்டணி வச்சு நம்ம என்ன பண்ணலாம், எம்எல்ஏக்களை நம்ம சம்பாரிச்சுக்கலாம், பாஜகவோட கூட்டணி வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஐயா ராமதாஸ் அவர்கள் சொன்னதாகவும், இல்ல நீங்க வந்து பாஜக கூட தான் கூட்டணி இருக்கணும் அப்படின்ற மாதிரி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்ன மாதிரி ரெண்டு பேருக்கு அங்கேயே கொஞ்சம் வார்த்தைகள் போர் முற்று மோதி இருக்கு. ஒருவேளை இதுக்கு வந்து ஒத்துக்கல அப்படின்னு 2026
பாஜக கூட கூட்டணி வைக்க ஒத்துக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா பாமகவை 2ஆ பிரிச்சு கிட்டத்தட்ட வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களை தனியா கொண்டு வந்து பாஜகலயே இணைக்கிற மாதிரி கூட பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து ரொம்ப நிர்பந்தத்துல இருக்காரு, அவர் மேல தலைக்கு மேல கத்தி தொங்கிட்டு இருக்கு. ஏன்னா எப்போ வேணாலும் அரெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு, இடி மூலியமாவோ இல்ல சிபிஐ மூலியமாவோ இல்ல ஐடி மூலியமாவோ யார் மூலியமாவது அவர் மேல வந்து என்ன பண்ணலாம், அரெஸ்ட் பண்ணிடலாம், திகார் ஜெயில கூட போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்ற மாதிரி கூட நிறைய பேர் பேசிக்கிறாங்க. இந்த ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த வார்த்தைகள் போர் அப்படியே குடும்பத்துக்குள்ளேயே இருந்தது, பொது வெளியில வந்து வெடிக்கிறதுக்கான காரணமா இருந்தது. சோ இந்த விவகாரத்துல வந்து உண்மையிலேயே வந்து இதுதான் பின்னணியா இருக்கு. பாஜக ஆடுகிற ஆட்டம் தானே கண்டி இவங்கள ஆடல அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் பாஜக இன்னும் என்னென்ன வேலைகள் நடத்துகிறது காத்துட்டு இருக்காங்க அப்படின்றத. கண்டிப்பா பாஜக கூட கூட்டணி இருக்கிறவங்களுக்கே இந்த அளவுக்கு இவங்க பிரச்சனை கொடுக்குறாங்க, உட்கட்சி பூசல் நிறைய நடக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறப்போ இது எல்லாமே பாஜகவால மட்டும்தான் முடியும். ஏன்னா அவங்கதான் இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்வாங்க. அப்படி அளவுக்கு மக்கள் கிட்ட வந்து இப்ப பேர் வந்துருச்சு அவங்களுக்கு. சோ இன்னும் அவங்க வந்து அரசியலுக்காகவும் கட்சிக்காகவும் என்னென்ன வேலைகள் பண்ண போறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி குஷ்புன்னு ஒருத்தவங்க இருந்தாங்க இல்லையா? ஆமா, அதாவது நடிகையா இருந்தாங்க, இப்போ அதுலயுமே இல்ல. அதுக்கப்புறம் இப்ப கட்சிக்குள்ள வந்து மகளிர் அணி தலைவி குஷ்புன்னு இருந்தாங்க, இப்ப அதுலயும் இல்ல. அதுக்கப்புறம் நான் வந்து விலக போறேன் அது இதுன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப என்ன புலம்புறாங்க அப்படின்னா பாஜக வந்து என்ன புறக்கணிக்கிறாங்க, என்ன சேர்த்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி புலம்புறாங்களாம். சோ அது என்ன விஷயம்? திடீர்னு தனியார் தொலைக்காட்சிக்கு ஒருத்தர் மூலமா இவங்க பேசின ஆடியோக்கள் வந்து என்ன பண்ணாங்க, ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணது கூட என்ன பண்ணிருக்காங்கன்னா உங்களை சம்மதத்தோட தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி கூட பேச்சு பண்ணிருக்காங்க. அந்த ஆடியோல அப்படின்னா தான் பேசிருக்காங்க குஷ்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏங்க நீங்க வந்து பாஜக நிகழ்ச்சியில கலந்துக்கல, எந்த ஆர்ப்பாட்டங்களோ பொதுக்கூட்டத்துக்கோ இல்ல எந்த ஒரு நிகழ்ச்சிகளும் நீங்க கலந்துக்கல அப்படின்னு கேட்கும்பொழுது இவங்க சொல்றாங்க, இல்ல என்ன வந்து என்ன பண்ணல, யாரும் என்ன கூப்பிடுறதில்ல, எந்த ஒரு நிர்வாகிகளோ அவங்க வீட்டு நிகழ்ச்சிகளோ இல்ல கட்சி நிகழ்ச்சிகளுக்கோ எதுக்கு என்ன கூப்பிடுறது இல்ல. ஒருவேளை இதுக்கெல்லாம் வந்து பேக்ரவுண்ட் வந்து அண்ணாமலை தலைவரை கூட இருக்கலாம், தலைவரை என்ன கூப்பிடுறது இல்ல, அதனால நான் கலந்துக்கிறது இல்ல, என்ன பாஜக புறக்கணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தன்னுடைய ஆதங்களை என்ன பண்ணிருக்காங்க வெளிக்கொண்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி விஜயதரணி அக்கான்னு ஒருத்தர் இருந்தாங்க, காங்கிரஸ்ல இருந்து வந்தவங்க. அவங்கள என்ன பண்ணாங்கன்னா, காங்கிரஸ்ல தான் நம்மளுக்கு மதிப்பு கிடைக்கல, அதாவது நம்மளுக்கு வந்து பொறுப்புகளை மேலிட பொறுப்புகள் நம்மளுக்கு தரல, பாஜக தான் நிச்சயமா நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இங்க வந்தாங்க. ஆனா இங்க வந்துட்டு இவங்களுக்கு பொறுப்பும் தரல, எம்எல்ஏ சீட்டும் தரல, எம்பி சீட்டும் தரல, எதுவுமே தரல. ஒரு டம்மியா என்ன பண்ணாங்க, உட்கார வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஆதங்க வெளிப்பட வந்து ஒரு பொது மேடையில வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் பாஜக எதுக்கு வந்தேன்னா பொறுப்பு தருவாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்தேன், பாஜக மக்களுக்கு வேலை செய்யறதுக்கு தான் நான் வந்தேன், ஆனா இங்க வந்து எனக்கு பொறுப்பு தரமா டம்மி உட்காந்துருக்கிற மாதிரி கூட பொதுவெளியில வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கும் வந்து என்ன பண்ணல, பொறுப்பு தரல. குஷ்பு நீங்க எடுத்தீங்கன்னா நாடாளுமன்ற எலெக்ஷன் நடந்ததுல அப்போ வந்து பாத்தீங்கன்னா சுற்றுப்பயணங்களா மேற்கொண்டாங்க. திடீர்னு வந்து என்ன பண்ணாங்கன்னா தேசிய மகளிர் ஆணையத்துல இருந்து தன்னுடைய பதவி வந்து ராஜினாமா பண்ணிட்டு அரசியல பிரச்சாரங்களில் ஈடுபட போறேன்னு சொல்லிட்டு பிரச்சாரத்துக்கு வந்தாங்க. பிரச்சாரத்துக்கு வந்துட்ட பேர் கூட பாத்தீங்கன்னா அவங்களை திடீர்னு வந்து பிரச்சாரம் பண்ண வேணாம், நீங்க அமைதியா உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் குஷ்பு தேடி தேடி பாக்குறோம், எங்குமே இல்லவே இல்லை. எங்கடா பாஜக குஷ்புன்னு ஒருத்தர் இருந்தாங்களே, தேர்தலுக்கு அந்த பாதியிலேயே அவங்க போனாங்களே, அதுக்கப்புறம் ஆலய காணமேன்னு பார்த்தா எங்க தேடி பார்த்தாலும் இல்லவே இல்லை. இப்ப திடீர்னு வந்து என்ன பண்ணிருக்காங்க, முன்னாடி வந்து நின்று இருக்காங்க. சோ பாஜகல பிரபலங்கள் போய் தஞ்சம் ஆகுறாங்க, ஆனா அவங்க கொஞ்ச நாளைக்கு தான் இப்படி இருக்காங்க, அதுக்கப்புறம் எங்க போய் இருக்காங்களே அப்படின்னு அவங்களை தேட வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறாங்க அப்படின்றத நிதர்சனமான உண்மையா இருக்கு. உண்மையிலேயே வந்து பாஜக விட்டு அடுத்து வந்து இவங்க வெளியேற போறாங்க, யார் கட்சிக்கு போவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்கோர்ஸ் நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை சந்திச்சு தமிழக வெற்றி கழகத்துல போய் இணைய போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள் வருது. அது இன்னும் வந்து அதிகாரப்பூர்வமா வரல. நம்பத்தக்க ஒரு வட்டாரங்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, குஷ்பு பாஜக மரியாதை இல்ல, நம்மளுக்கு வந்து மதிப்பு இல்ல, நம்மளுக்கு வந்து அவங்களை வந்து முன்வைக்க மாட்டாங்க, நம்ம கூட மாட்டாங்க, எதுக்கு நம்ம இங்க இருந்து வேலை செய்யணும், அது வந்து நம்ம தம்பி விஜய் கட்சியில போயிட்டு சேர்ந்துட்டு அவருக்காக நம்ம உழைக்கலாம், மக்களுக்காக நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு போறதா ஒரு சின்ன பேச்சுக்கள் அடிவரும். ஏன்னா அதிமுகவும் போக முடியாது, திமுகவும் போக முடியாது, ஏன்னா அங்க இருந்தா வந்தாங்க, காங்கிரஸ்க்கும் போக முடியாது, காங்கிரஸ்ல இருந்தா வெளியே வந்தாங்க. சோ இப்ப புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்க தம்பி விஜய் கட்சியில போய் நம்ம சேர்ந்துருவோம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டாங்களாம். இது இன்னும் அதிகாரப்பூர்வமா வெளியே வரல. ஆனா இதை வந்து என்ன பண்ணிருக்காங்க, குஷ்பு வந்து முழுக்க முழுக்க மறுத்திருக்காங்க. நான் எந்த கட்சிக்கெல்லாம் போல, என்ன கூப்பிடுறாங்களோ இல்லையோ, என்ன நிகழ்ச்சியில கலந்துக்க சொல்றாங்களோ இல்லையோ, நான் வந்து மோடிக்காக என்ன பண்ணுவேன், பிரச்சாரங்கள் பண்ணுவேன், அவர் பிராண்டை வந்து நான் என்ன பண்ணுவேன், வெளிப்படுத்துவேன் அப்படின்ற மாதிரி குஷ்பும் சொல்லியிருக்காங்க. சோ இதுல எது நடக்க போகுது அப்படின்றது எல்லாருமே குழம்பி இருக்காங்க. உண்மையிலேயே வந்து பாஜகல வந்து பாத்தீங்கன்னா குஷ்புன்றவங்க காணாம போயிருக்காங்க, விஜயதரணி அக்கா காணாம போயிருக்காங்க, அப்படியே காயத்ரி ரகுமான், அதே போல காயத்ரி ரகுராமன், இது மாதிரி நிறைய பேர் பாஜகக்குள்ள வந்துட்டு காணாம போயிட்டு திருப்பி வெளியே போயிருக்காங்க. ஆனா இப்போ குஷ்பு விஜயதரணி அக்காவும் பாஜகல இருக்காங்க. ஆனா அவங்களை வந்து தேடுறோம், ஆனா இங்க திடீர்னு காணாம போயிட்டாங்க. பார்க்கலாம்
பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒரு தரப்பினர் சொல்ற மாதிரி அவங்க விஜய் கட்சிக்கு போய் சேர்றாங்களா இல்ல பாஜகக்குள்ளே இருக்காங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். கண்டிப்பா முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, பாஜகல வந்து நிறைய பெண்கள் சரியான அங்கீகாரத்தை இது வரைக்கும் பாஜக எந்த ஒரு பெண்ணுக்குமே கொடுத்ததே கிடையாது. ஸோ எந்த போஸ்டிங்கா இருக்கட்டும், எந்த விஷயமுமே அவங்க வந்து பெண்களுக்காக முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு எதுவுமே அவங்க பெருசா செய்யறதே கிடையாது. நம்ம தொடர்ந்து நிறைய வீடியோஸ் நிறைய மேடைகள்ல பார்த்திருப்போம், பெண்களுக்கு எவ்வளவு அவமரியாதைகள், எவ்வளவு அளவுக்கு அவங்களை அலட்சியப்படுத்தி எல்லாம் நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் திரும்ப திரும்ப எல்லாரும் வந்து அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது அவங்களுக்கே புரியும் இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா. ஸோ இப்ப புலம்புறவங்க எல்லாம் அடுத்து அப்படியே ஒவ்வொருத்தரா வந்து வெளியில வர ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு சீனியரா இருந்தாங்க தமிழிசை சவுந்தரராஜன். அவங்களுக்கு கூட ஒரு சரியான ஒரு அங்கீகாரம் இது வரைக்கும் பாஜக கிடைக்கவே இல்லை. அவங்க அவ்வளவு பெரிய போஸ்டிங், ஆளுநர் போஸ்டிங்கே வந்துட்டு ரிசைன் பண்ணிட்டு இங்க வந்தாங்க. ஸோ இங்கேயுமே அவங்களுக்கு அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து பாஜகவால வந்து பல பெண்கள் வந்து புறக்கணிக்கதான் பட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இன்னும் இவங்க எல்லாம் அடுத்து என்ன பண்ண போறாங்க. ஸோ வேற கட்சியில போயிட்டு சேர போறாங்களா அப்படின்றதே நம்ம பார்க்கலாம். எல்லாமே வந்து இன்னும் கொஞ்ச நாள்லயே நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அடுத்தடுத்து கட்சிகள் எல்லாமே ஒவ்வொருத்தர் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் தேர்தலை வந்து எல்லாருமே சேர்ந்து ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ அதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு நம்ம அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதி. நாளைக்கு அரசியல் நடக்கிற சுட சுட நிகழ்வு எடுத்துட்டு வந்து நம்ம அரசியல் நிகழ்ச்சியில அலசி ஆராய்வோம். அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இந்த நிகழ்ச்சியை பத்தின உங்களுக்கு கருத்து என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.